வணக்கம். இது கேள்வி களம். அஇஅதிமுகவினுடைய அரசியலில் அடுத்த ஒரு சர்ச்சை இன்று பெரும் பூதாகரமாக பேசுபொருளாகி இருக்கிறது. யார் துரோகி, யார் பி டீம் என்று அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு செங்கோட்டையனுக்கும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அத்தோடு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்குமான வார்த்தை போர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. செங்கோட்டையனுடைய நீக்கம் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து நான் இருந்திருக்கிறேன் என்று அவர் கண்ணீர் விட்டிருக்கிறார். இது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு என்று பார்க்க வேண்டுமா? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் என்கிற 3 தனித்தனி ஆளுமைகள் ஒன்றாக இணைவது என்பது அதிமுக அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்த போகிறதா? இதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி காய்கள் நகர்த்தப்படுகின்றன என்று நாம் விவாதிக்கலாம். நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு இளைஞர் பேரவையினுடைய திரு தனியரசு அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல், ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சுப்புரத்தினம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். ஆர்கேவோட முதற் பார்வையை கேட்கணும். இந்த எபிசோடை எப்படி பார்க்குறீங்க? ஆல் இண்டியா சொத்து காக்கும் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி புது ஒரு கட்சி இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதில் நமக்கு தெரியும், சசிகலா அரெஸ்ட் ஆகி அதில் ஜெயிலில் கடந்து அதன் பிறகு வெளியே வரும்போது ஒரு 24 மணி நேரம் எடுத்தாங்க பெங்களூர்லேருந்து இங்கே சேர்றதுக்கு. நான் ஆஹா இதுதான் அதிமுக பாருங்கடா இனி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அப்புறம் கடைசியில் அந்த வார்த்தைகளெல்லாம் நானே சாப்பிட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரல. என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, சொத்தை காக்கணும், ஜெயில் பயம். எடப்பாடி பழனிசாமிக்கு விடப்பட்ட சவால்லாம் முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிறதா, அல்லது புது பிரச்சனைகளோட தொடக்கம்னு இதை பார்க்குறதா? நிச்சயமாக புது பிரச்சனைகளுடைய தொடக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் இஷ்யூ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு டெஃபினட்டாக அவரை வீக்கெண்ட் பண்ண வேண்டும் என்றுதான். அது பாஜகவுக்கும் பிடித்த விஷயமா இருக்கு. ஏனென்றால் இன்னமும் பாஜக இவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லவில்லை. ஒன்று. ரெண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி வீக்கனாக பாஜகவுக்கு அதிக சீட்டு இந்த பேரம் பேசுறதுல தாராளமாக சீட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். 2. இந்த 2 விஷயங்களுக்காக இப்ப நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ண வேண்டும். அதற்கு இந்த ஆல் இண்டியா சொத்து சேர்க்கும் முன்னேற்ற கழகம் தாராளமாக உதவும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவர்கள் முழுக்க அவருடைய பிடியில் தான் இருக்கிறார்கள், பாஜகனுடைய பிடியில் தான் இருக்கிறார்கள். சொத்து சேர்க்கும் முன்னேற்ற கழகம், பன்னீர்செல்வம், டிடிவி, பன்னீர்செல்வம், சசிகலா, இன்னைக்கு செங்கோட்டையன், எல்லாமே பிஜேபியோடைய. ஏன்னா செங்கோட்டையன் வேணா நாம் தனித்து பார்த்திருக்கலாம். ஆனால் அதுல என்ன பிரச்சனை? நிர்பந்தம் ஒன்றும் இல்லையே. இப்ப அவர் மேல இடி கேஸ் இல்ல, ஃபெரா கேஸ் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் கேஸ்ல எதுவும் இல்ல. அந்த கட்சியோட மூத்த தலைவர்கள்ல ஒருத்தர், தொண்டர்களால மதிக்கப்பட்டு வந்த ஒரு தலைவர். ஆமா, கரெக்ட். ஏன் அமித்ஷா போய் பார்க்கறாரு? அதை ஏன் நம்மகிட்ட என்னது ஹரித்வாரில் போய் எனக்கு என்ன மன நிம்மதிக்காக நான் பிரார்த்தனை செய்ய போறேன்னு சொல்றாரு? தாராளமாக சொல்லியிருக்கலாம், அமித்ஷாவை பார்க்க போறாங்க, இந்த மாதிரி எங்க கட்சியில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு தாராளமாக சொல்லியிருக்கலாம். அது சொல்லல. என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவை பார்க்க போறேன்னாரு. அப்ப இந்த என்டையர் நான் கும்பல்ல விழிப்பேன். ஸோ ஏடிஎம்கே உடைய விவகாரத்தில் பிஜேபியோட கை இதில் ஓங்குதுன்றீங்க? நிச்சயமாக பிஜேபி தானே இயக்கி கொண்டிருக்கிறது. 2 ஃபேக்ஷனையும் இப்போ அவர்களே இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எடப்பாடி அப்பப்போ கொஞ்சம் அந்த வழி விட்டு போயிடுவார். 2021 அப்படியே கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தேர்தல் சந்தித்தாங்க. ஆனா 2024 ஓடி போயிட்டாரு. ஓடி போய் அண்ணாமலையை காரணம் காமிச்சு அவர் தனியாக போய் நிற்கிறாரு. அந்த ஒரு வாய்ப்பு இந்த முறை நடக்கக்கூடாது என்பதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அதுக்கு தான் இந்த என்டையர் டிராமா. இவர்களுக்கு சொத்து அப்படியே காப்பாற்றிக்கலாம். சரிங்க, இப்போ அவரை தங்கள் பிடியில் வச்சுக்கிறதுக்காக பிஜேபி இந்த 2 தரப்பையும் மோத விட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் ஏடிஎம்கே லீடர்ஷிப் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட லீடர்ஷிப் கெயின் ஆகிருக்கா, ஸ்ட்ராங் ஆகிருக்கு? இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் அதிரடி நடவடிக்கை எடுத்து ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாரு, கட்சி அவர் பின்னாடி நிற்குது அப்படின்ற விஷயத்தை எப்படி புரிஞ்சுப்பீங்க?
ராணுவ கட்டுப்பாடு வந்துருச்சு இல்லையா? யாராச்சும் ஒருத்தர் பேசியிருக்காங்களா? அதாவது எப்போ செங்கோட்டையனை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கினாங்களோ அன்னைக்கே நான் எதிர்பார்த்தேன். அதாவது எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் மாதிரி தான் எடப்பாடி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏனென்றால் அவருக்கு வந்து கட்சி கொடுக்கும்போது 37 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. கட்சி கொடுக்கும்போது வந்து ஆட்சி கையில் இருந்தது. இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஆட்சியும் கிடையாது, முழுக்க முழுக்க எம்பிஸும் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட யாரும் ஒரு தங்கமணியோ வேலுமணியோ பாக்கி இருக்கின்ற ஒரு நபர் கூட அவர்களை கடந்து இருக்கின்ற எவ்வளவு நபர்கள் இருக்கார்களே அவர்கள் கூட பேச மாட்டேங்கிறாங்க என்று நாம் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கட்சியினுடைய ராணுவ கட்டுப்பாடு இப்போ வந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த ஒரு தருணம் வரை யாரும் பேசலன்னு பார்க்கும்போது மைக்க போடுறது கூட நம்மளால முடிய மாட்டேங்குது. அவர்கள் எல்லாம் ஓடி போறாங்க. இன்னைக்கு இருக்கின்ற அந்த செகண்ட் லைன் அப்படியே வந்து எங்க இருக்காங்க காணவே இல்லை இல்லையா? அப்போ அதனால என்னை பொறுத்தளவு வந்து எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கி இருக்கிறது, அவர் கையில இன்னைக்கு கட்சி இருக்குது என்றதான் எனக்கு தெரிந்தவரை இருக்கின்ற ஒரு உண்மையா இருக்கு. அதான் உங்க புரிதலுமா திரு தனியரசு? இப்போ அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களை வலிமைப்படாமல் பாதுகாக்கிறது எடப்பாடி ஐயா தான். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று தான் கேஎஸ் விரும்புகிறாரு. அதுக்காக பேச்சுவார்த்தை முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சி எடுத்ததுக்காகவே அவ்வளோ பெரிய தலைவர், புரட்சி தலைவர் காலத்திலிருந்து பெருநம்பிக்கையை பெற்று இன்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவுக்கு தன்னுடைய வாழ்நாளையே ஒப்படைத்து அதனுடைய வளர்ச்சிக்கு துணை நின்ற மகத்தான மேற்கு மண்டலத்தில் செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன். அப்போ அவரே நீங்கள் இவ்வளவு இலகுவாக எங்கள் எடப்பாடியார் வெளியேற்றார். இன்னும் சொல்லப்போனால் கே.ஏ. செங்கோட்டையனை விட எடப்பாடியார் ஜூனியர். அவருக்கு பிறகு தான் கட்சிக்கு வர்றார். இன்னும் சொல்லப்போனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 89 எம்எல்ஏ ஆகிறார் இபிஎஸ் எடப்பாடியார். ஆனால் 1977 முதல் தேர்தலிலேயே சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவர் அன்பை பெற்ற கே.ஏ. செங்கோட்டையனைவே மிக இலகுவாக வெளியேற்றி விட்டு இப்பொழுதும் அதை மகிழ்ச்சியாக அதை கடந்து போகிறாரு. இப்போ எங்கள் ஆர்கேஏ சொல்கிற மாதிரி அங்கே கேள்வி கேட்குறதுக்கே யாரும் இல்லை. அதாவது நேரடியாக எடப்பாடியோடு விவாதித்து கட்சியினுடைய பலகீனம் குறித்து, கட்சியினுடைய வீழ்ச்சி குறித்து, தேர்தலில் மக்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள், அதிமுகவில் இவர் சொல்வதைப் போல 2,50,00,000 தொண்டர்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார். ஆனால் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 87 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களே தனக்கு வாக்களிக்கவில்லை. அப்போ நம்ம ஆர்கேஏவுடைய பார்வையிலிருந்து நான் என்ன மாறுபடுறேன்னா, தலைவர்கள் எடப்பாடியாட்ட கேள்வி கேட்கல, ஆனால் அந்த தலைவர்கள் மௌனமாக இருப்பதும், தொண்டர்கள் தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் பிற கட்சிகளுக்கு வாக்களிக்கிற இந்த போக்கு இருக்குல்ல, அப்படின்னா அது தலைமையை ஏற்கவில்லை. ஐயா எடப்பாடியாரை எப்படி சொல்றீங்க தொண்டர்கள் வந்து இந்த கட்சிக்கு வாக்களிக்காம போயிட்டாங்கன்னு? 21 விழுக்காடு ஐயா. அம்மா இருக்கும்போது 44. 2016 தனியாக நின்று இரட்டை இலை சின்னம் மட்டும்தான் போட்டியிடுது. அப்போ நாங்கள் அம்மாவோட அணியில் இருக்கிறேன், நாங்கள் நானும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெறுகிறேன். அப்போ 44 விழுக்காடு பெற்ற இரட்டை இலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 21+ தான் வாங்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேலே தன்னுடைய தொண்டர்களே தனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அப்போ தலைவர்கள் எடப்பாடியிடம் வேண்டுமானால் விவாதிக்காமல் இருக்கலாம். அதில் தெரிந்தோ தெரியாமலோ தனக்கு இருக்கிற அந்த மூத்த அந்தஸ்தில் அல்லது கட்சியின் மீது தான் வைத்திருக்கிற பற்றின் காரணமாக எடப்பாடியாரிடம் கே.ஏ. செங்கோட்டையன் வினா எழுப்பியிருக்கலாம். ஐயா இந்த மாதிரி ஓபிஎஸ் வரங்கிறாரு, இப்போ சின்னம்மா டிடிவி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வலிமையாக வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கருத்து சொல்லிடலாம். இந்த கருத்தை இவர் பதிவு செய்கிறார் தனிப்பட்ட முறையில் என்பதற்காகவே இவரை ஒதுக்கி வைக்கிறார். இவரை வெளியேற்றுவதற்கு எடப்பாடியார் திட்டமிட்டு வேலைகளை செய்கிறார். இவருக்கு மாற்றாக கோபியிலேயே ஈரோடு மாவட்டத்திற்குள்ளேயே ஆட்களை தயார் செய்கிறார். அப்போ நீங்கள் எப்படி எடப்பாடியால் அப்போ செங்கோட்டையனால இணங்கி பயணிக்க முடியும்? அவர் வெளியேற அவரா விரும்பி வெளியேறினாரா இல்லை அவரை திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டார்? ஏன்னா ஒரு மூத்த தலைவர், மேற்கு மண்டலத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர், தனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு செங்கோட்டையான ஒருத்தர் தான் இருக்கார். அதுவும் தலைவர் காலத்திலிருந்து எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்னணி தலைவர் காலத்தில் அம்மா காலத்திலையும் அதிகாரத்தை நுகர்ந்து முன்னணி பொறுப்பில் ஒரு 4-5 பேரில் இவர் ஒரு முதன்மையானவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரையே இன்றைக்கி வெளியேற்றி அவர் இன்றைக்கி கண்ணீரோடு இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் இந்த கட்சியை நேசித்து இப்படியெல்லாம் இந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற தன்னையே வெளியேற்றி விட்ட பிறகு சாதாரண தொண்டர்களுக்கு அந்த கட்சியில் என்ன பாதுகாப்பு இருக்கும்? அப்போ உரிமை மீட்பு என்கின்ற வேலையில் ஒரு அணியாக செயல்படுறாங்க. அதில் இருக்கிற தொண்டர்கள் அல்லது இன்னும் குறிப்பாக அடர்த்திய தென் மாவட்டங்களில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் இன்னும் கூடுதலாக நீங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய 63வது குருபூஜையில் இன்னும் கூடுதலாக அந்த சந்திப்பை நடத்தி ஒரு பெரிய தாக்கத்தை அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில், தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விவாதத்துக்கு கொண்டு சிம்பாலிக் தான். இப்போ வந்து அவருக்கு அதிருப்தியில் இருந்தார், அவருக்கு பிடிக்காதவர்களை அவருடைய அனுமதி இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் உள்ளூரில்
எதிரிகளை வளர்த்து விடுறது மாதிரி நிர்வாகிகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்தார். அதனால் அவரை வெளியேற்றுவதற்கான சூழலை உருவாக்குனாங்க அப்படின்றீங்க. இன்னொரு புறத்தில் வந்து இந்த தேவர் ஜெயந்தியில் போய் அங்கே நிற்கிறது, 3 பேரும் ஒன்றாக தோன்றுவது அப்படின்றது சிம்பாலிக்காக சொல்கிற மெசேஜ் தானே அது. கிட்டத்தட்ட 4 பேரும் டிடிவி, ஓபிஎஸ், கேஏஎஸ், சின்னம்மா, இப்போ கிட்டத்தட்ட 4 பேரும் ஒரு இடத்துல வந்த பிறகு எடப்பாடி இன்னும் பதட்டம் அடைகிறார்ல. இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ நாளாக எடப்பாடி ஊடகத்தை சந்தித்ததனுடைய பார்வைக்கும் இன்னைக்கு சந்தித்ததில் பார்த்துருப்பீங்க, அதில் இன்னும் கூடுதலாக பதட்டம் இருக்குது. அவர்கிட்ட ஒரு நிதானமாக அதை விலக்கி பேச முடியல. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த சவாலை முறியடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. நீங்கள் வந்து பதட்டம் இருக்குன்றீங்களா? இல்லை, அது நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் எதில் நீங்கள் வெளிப்படணும்? வேறு கூட்டணி கட்சிகள், அப்புறம் தன்னுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், செங்கோட்டை அண்ணனை வெளியேற்றியதுக்கு யாராவது ஒரு தலைவர்கள் சரியான காரணங்களை பதிவிட்டுருக்காங்களா? என்ன காரணம் இல்லை. அல்லது இப்போ அவர் வந்து எனக்கு சட்டப்படி விதிப்படி எனக்கு விளக்கம் கேட்காமலேயே வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். நான் இந்த கட்சிக்கு இபிஎஸ் எடப்பாடியை விட நான் கூடுதல் எனக்கு இது அதில் எனக்கு அக்கறையும் உரிமையும் இருக்குது. அப்படிப்பட்ட என்னையே வெளியேற்றிய பிறகு நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு. மறுபடியும் நீங்கள் ஓபிஎஸ் எப்படி நீதிமன்றத்தில் தர்ம யுத்தத்தை நடத்தினாரோ அதே தர்ம யுத்தத்தை கேஎஸ் நடத்த போகிறாரு. திரும்பி கட்சிக்குள்ளே சேர்றதுக்கு, கட்சி வலிமைப்படுத்துறதுக்கு அல்ல சேர்றதுக்குனே கூட இருக்கலாம். கட்சி வெளியேற்றியது சரி, நான் ஏற்கனவே கட்சியில் என்னவா இருக்குன்றத போய் கோர்ட்டில் ப்ரூவ் ஆகி வரப்போகிற விஷயம் கிடையாது. அது அல்ல, அது ஒரு இல்லையா, அது ஒரு இன்னைக்கு தேவை வந்து தமிழ்நாட்டில் அதிமுக வந்து வலிமை பெறணும் அப்படின்னா அதிமுக வந்து இன்னைய தேதியில் கூட்டணியை வலிமைப்படுத்தணும், பெரிய கட்சிகளை, புதிய அமைப்புகளை, புதிய தரப்பினரிடமிருந்து ஆதரவை பெறணும். இதை நோக்கி நிர்வாகிகளை நம்பிக்கையோட களத்தில் செயல்பட வைக்கணும், தொண்டர்களை களத்தில் செயல்பட வைக்கணும். ஏன்னா இந்த சம்பவம்லாம் தொண்டர்கள் களத்துக்கு போய் வீரியமாக மக்களை திரட்டி வாக்காளர்களை சந்தித்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசை நீங்கள் உருவாக்குறதுக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு தாங்க, கட்சி இப்போ வலிமையாக இருக்குது, பொதுச் செயலாளர் இந்தந்த திட்டங்களுக்காக இந்தந்த தத்துவத்தை இந்தந்த கொள்கைகளை இங்கே நிலைநிறுத்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்க ஐயா எடப்பாடியார் ஏதோ களம் அமைத்து வருகிறார், தமிழ்நாட்டு மக்களே வாக்களியுங்கள், யாரும் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்போ நீ இதையெல்லாம் போய் அப்புறம் அது மட்டும் சொல்லிட்டு இருக்காருல்ல, எல்லா ஊருக்கும் பயணம் பண்ணுறாரு, ஒவ்வொரு தொகுதியாக போய் பேசிகிட்டு இருக்காரு. ஒருவரை தவிர நான் அதையும் சொல்லிட்டேன். ஏயா இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே முதன்மையான மக்கள் பேர் இயக்கம் அதிமுக, எடப்பாடியை தவிர அதில் இன்னும் ஒருத்தர் சொல்லுங்க. எனக்கு தெரியும் விஜய் நேற்று கட்சி ஆரம்பித்த சாதாரண ஒரு நடிகர் விஜய்க்கு கூட ஒரு 5 தலைவர் இருக்காங்க. அந்த தலைவர்கள் செல்வாக்கு இருக்கே இல்லையோ, புசியானந்த களத்துக்கு போகிறாரு, அந்த ஆதவர்ஜனான் ஒருத்தர் போகிறாரு, நிர்மல்குமார்னு யாரோ ஒரு 10 பேரை சொல்லலாம். இங்கே எடப்பாடியாவுக்கு நீங்கள் யார் கருத்துக்கு பிரச்சாரம் பண்ண ஊடகத்திலேயே பேசுகிறதுக்கு ஆள் வராமல் நான் தொடர்ந்து திட்டி கடுமையான விமர்சனத்தை வச்ச பிறகு இப்போ தான் ஊடகத்தில் நம்முடைய தொலைக்காட்சி விவாதங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசுகிறதுக்கே இந்த ஒரு வாரமாக தான் அனுமதிக்கிறார். நான் அதை கடுமையாக என்னால் இயன்ற அளவு வலியுறுத்தி பிறகுதான் அந்த வேலை நடக்குது. அப்போ நீங்கள் அங்கே பேச்சாளர் அழுத்தம் தந்து சாதிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் அதிமுகவில் எவ்வளோ பேர் ரத்தமும் சதையுமா 24 மணி நேரம் களத்தில் நின்றதே எங்கள் பாபு முருகவேல் இல்லையா? எத்தனை பேர் எனக்கு தெரியும். அப்படி புரட்சி தலைவர் அம்மாவையெல்லாம் நாங்கள் தான் கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்தனோம். அம்மா ஒரு தத்துவத்தை தருவாங்க, ஒரு கொள்கையை தருவாங்க, திட்டத்தை தருவாங்க. அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது யார்? நாங்கள் தான் சேர்த்தோம். இப்போ அப்படி ஒரே ஒரு ஆள் எடப்பாடியாகிட்டு இருக்காங்களா? அவரே இன்னைக்கு சொல்கிறார் பேட்டியில், ஐயோ நான் இவ்வளவு காலமாக கொடநாடு விவகாரத்தில் நான் தான் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் பக்கத்திலேயே வச்சுருந்துருக்கிறேனே பார்த்தீங்களா? இப்படி இதெல்லாம் வச்சுருந்தா கட்சி எப்படி வளரும்? அப்படின்னா இன்னும் எடப்பாடியா செங்கோட்டையன் இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை பேர் சுற்றி இருக்காங்க? 2 பேரும் சிம்பத்தி தர்றாங்க. ஒருத்தர் என்னை கட்சி விட்டு நிற்கிட்டாங்க, எனக்கு வந்து தூங்க முடியலை, என்னை வந்து எனக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னு செங்கோட்டையன் வந்து சொல்கிறாரு. இபிஎஸ் வந்து என்னை A1 குற்றவாளி, முதல் குற்றவாளின்னு நினைக்கிற ஒருத்தரை என் கூட வச்சு இத்தனை நாள் பயணம் பண்ணியிருக்கேனே அப்படிங்கிறார். 2 பேரும் இல்லாமல் கூடுதலாக டிடிவி தென் மாவட்ட மக்கள் இதற்கு பாவடம் புகட்டுவாங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் யார் துரோகி அப்படின்னு இன்னொரு புது சர்ச்சை கன்னியூ ஆகுது. இல்லை, இப்போ இது எல்லாரும் சேர்ந்து தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது யார்? மாபெரும் மக்கள் இயக்க, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு, இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு. எனக்கு தெரியும் இந்தியாவில் உலகத்திலேயே இப்படி ஒரு கட்சி இல்லையா? சாதாரண கடைசி மனிதன், அதன் மூலமாக ₹1 பலனடையாதவன் 50 ஆண்டுகளாக வேஸ்டி கட்டிட்டு இருக்கிற ஒரு கட்சி அதிமுக பார்த்துருக்கேன். பட்டி தொட்டியெல்லாம் கிராமத்துக்கு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் என் கட்சியை விட கூடுதலாக அதிமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு போவேன். என் கட்சி தொண்டர்களை விட அதிமுக தொண்டர்கள் என் மேலே உயிராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஏழைகள் வந்து அப்படியே நீங்கள் தேன் ராடில் பூச்சி வந்து முச்சுற மாதிரி அந்த புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர்னு பேரை சொன்னீங்கன்னா கிராமத்தில் நடக்க முடியாதவங்களாம் ஓடி வந்து இருக்கிற பார்த்துருக்குறேன். பெராலைஸில் அட்டாக் ஆனவங்க கூட அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் கிராமத்தில் படுத்திருந்தவங்க எழுந்திரிச்சு நின்றதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் இவங்க பேரை சொன்னால், இப்போ இருக்கிற தலைவர் பேரை சொன்னால் நடந்து போயிட்டு இருக்கிறவங்க படுத்துக்கிறாங்க. அப்போ எப்படி கட்சி எப்படி செழுமை வரும், எப்படி வலிமை வரும்?
அப்போ இப்போ நீங்கள் இங்கே பாபு முருகன் ஒரு இளைஞர் இருக்கார்ல, ஒரு என்ன பொறுப்பு, மாநில பொறுப்பு என்ன கொடுத்துருக்கீங்க? 24 மணி நேரம் களத்தில் ஃபுல் டைம் ஒர்க்கரு. ஆனால் இவ்வளோ அமைதியாக வச்சிருந்தீங்கன்னா கட்சி எப்படி வேலை செய்யும்? படை தலைவனையும் முடக்கி வச்சிருந்தீங்கன்னா படை அவர் அட்டாக் மோடுக்கு போக கூடாம தடுக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி நான் எவ்வளவு பேர்த்த பார்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து தான் படையில் நின்னோம். இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இரட்டையில வெற்றி வர செஞ்சோம். நான் எல்லாம் சேர்ந்து தான் அம்மாவை, தலைவரை, திராவிட இயக்கத்தை, தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, புரட்சி தலைவர் அம்மாவை கூட்டி களத்தில் நிறுத்தினோம். திராவிட மதவாத இயக்கங்கள் கால் ஊனாமல் பார்த்துக்கிட்டோம். இப்போ எடப்பாடி ஐயா, இப்போ எங்கள் ஆர்கே ஐயா சொன்ன மாதிரி எல்லா 5 முகாம்களும் டெல்லியை காத்து அமித்ஷாவியாட்ட எடப்பாடி உட்பட மோடியாவுடைய கருணைக்காக காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய தாழ்வது. அதுதான் இதை மாற்றுவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு விட்டால் நீங்கள் டெல்லியோடைய தயவு தேவையில்லை, பாஜக தயவு தேவையில்லை. ஆகவே நீங்கள் ஒன்றுபடுங்கன்னு சொல்கிறேன். பதவியில் பகிர்ந்துக்கலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தால் தானே நீங்கள் நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். ஆட்சிக்கே வரலைன்னா வெறும் பொதுச் செயலராக எடப்பாடி ஐயா இருக்கார், கட்சி விட்டு நீக்கிக்கிட்டே இருக்காருன்னா ஆட்சிக்கு வராமல் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கே போய் இனிமேல் எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது. இந்த எல்லாம் நீடிச்சிச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவராக எப்படி வர முடியும்? அப்படித்தானா பாபு? முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இராணுவ கட்டுப்பாடான ஒரு இயக்கம், அதற்கு உரிய தலைமை கிடைத்திருக்கிறது என்ற புரிதலோடு சொன்ன டாக்டர் ஆர்கே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் காரணம் அவர் அட்டாக்கு நீங்க அனுப்புறீங்க. இல்லை யாரும் அட்டாக் பண்ணல. நான் ஒரே ஆள் 6 பேரோட அட்டாக்கை என்னால் சமாளிக்க முடியும். அதுக்கு உண்டான திறமையும் தகுதியும் அறிவும் எனக்கு இருக்கிறது. அது தட் இஸ் அப்பார்ட். என்னென்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அந்த தலைமையின் மீது விசுவாசம் கொண்ட கட்டுப்பாடான ஒரு இயக்கம் என்பது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினன். இதை டாக்டர் ஆர்கே சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு நான் அவருக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன். சகோதரர் தனியரசு என்ன சொல்கிறாரு, பதட்டமாக இருக்கிறாரு எடப்பாடியார். உச்சநீதிமன்றத்தின் வழக்குகளிலும் உயர்நீதிமன்றத்தின் வழக்குகளிலும் சில வழக்குகளிலே கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த வழக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அங்கே இருக்கும் அப்படின்னு கூட ஒரு டிஸ்கஷனில் வரும்போது கூட, நானாகவே இருந்தால் கூட, ஒரு 27 ஆண்டுகள் எனக்கு அனுபவம் இருக்கிற வழக்கறிஞர் தொழில் இருந்தால் கூட ஒரு சிறிய பதட்டம் எனக்கு இருக்கும். ஆனால் அந்த பதட்டத்தை நான் என்னுடைய பொதுச் செயலாளரிடத்தில் நான் கண்டதில்லை. ஒரு வழக்கு நம்முடைய அடிப்படை ஆதாரத்திற்கு சிக்கலான ஒரு வழக்கு என்கிற போது கூட தெளிவான சிந்தனையோடு எங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராகத்தான் நான் பார்த்துருக்கிறேன். இது 2வது விஷயம். 3வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தலைவர்கள் கூடி உருவாக்கிய இயக்கம் அல்ல. ரசிகர் மன்றம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைவரோடு வெளியே வந்தவர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள், புரட்சித் தலைவருடைய பக்தர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இயக்கம் காண வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எப்போதெல்லாம் ஒரு சோதனை வருகிறதோ, இருக்கிற எந்த தலைவராக இருந்தாலும் அடுத்து இவர்தான் தலைவர் என்று யாரையும் சுட்டிக்காட்டாத ஒரு நிலைமையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை வருகிற போது புதிதாக ஒரு தலைவர் உருவெடுப்பார். அந்த தலைவரை ஏகோபித்த மனதோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் இருக்குது. மாண்புமிகு அம்மா தலைவராக எமர்ஜ் ஆகிற போதும் சரிதான். ஆனால் எடப்பாடியார் தலைவராக வருகிற போது இன்னைக்கு பிரஸ் மீட்டில் கூட சொல்றாரு, நீங்கள் எல்லாம் என்னை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கிறீர்கள். 2006 சேர்ந்து தொண்டர்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு ஒரு கோணத்தை சொல்றாரு. நான் வர அது விட மாட்டேன். 2673 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி உருவாக்கி இருக்கிறோம். நீதிமன்றத்தை காட்டிலும் ஒரு இயக்கத்தினுடைய உச்சபட்ச அமைப்பு பொதுக்குழு செயற்குழு. அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளை எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்க முடியாது. அதை மாற்றி அமைப்பதற்குண்டான நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, ஒரு வழக்கறிஞராக சொல்றேன். அப்படி இருக்கிற போது ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும்போது எடப்பாடியார் என்கிற ஒருவர் எமர்ஜ் ஆகி வராரு. அவரை அனைவரும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு பிரஸ் மீட்ல அவர் எப்படி எமர்ஜ் ஆனார்னு டிடிவி ஒன்று சொல்றாரு. நான் தான் அவருக்கு ஆதரவு கடிதங்களை வாங்கினேன் அப்படின்னு செங்கோட்டையன் கிளைம் பண்றாரு. முதல்ல எனக்கு தான் அந்த வாய்ப்பு தேடி வந்தது, நான் அவர் ஏத்துக்காதவங்கள ஏத்துக்க வச்சேன்னு 2 பேரும் சொல்றாங்க. அவரை முதலமைச்சர் ஆக்குனது நான் தான் சசிகலா சொல்றாங்க. அந்த தேதியில் சசிகலா கை காட்டாமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு வந்திருக்க முடியுமா? இன்னைக்கு அவரோட ஸ்டேச்சர் உயர்ந்திருக்கலாம். நல்ல பாயிண்ட். அன்று அவருக்கு என்ன இருந்தது? 89 இது போல ஒரு பிரச்சனை வருகிற போது புரட்சித் தலைவருடைய மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மையார் அவர்தான் அடுத்த தலைவராக வர வேண்டும், பொதுச் செயலாளராக வர வேண்டும், தமிழகத்தை ஆள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அது நியாயமாகவும் கூட இருந்திருக்கலாம் பெரும்பான்மையான மக்களுக்கு. ஆனால் இந்த இயக்கத்தை வலிமையோடு கட்டிக்காத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய வலிமையான மனநிலைமை உள்ளவர் யார் என்பதை இயற்கை எங்களுக்கு கொடுக்கும். அதுபோல இயற்கை கொடுத்த கொடைதான்
புரட்சி தமிழர். ஏன்னா இப்போ இவங்க பொதுச் செயலாளர் இருந்திருக்கலாம், துணை பொதுச் செயலாளர். ஆனால் இந்த இயக்கத்திற்கு விசுவாசம் இல்லாத, இந்த இயக்கத்தின் மீது பற்று இல்லாத, இந்த இயக்கத்தை அடுத்த படிநிலைக்கு கொண்டு போக முடியாதவர்கள் யார் என்பதை இந்த இயக்கமே கண்டுகொள்ளும். இந்த இயக்கம் தனக்கானவர்களை இந்த இயக்கமே உருவாக்கி கொள்ளும். அப்படி உருவாக்கி கொண்ட ஒரு தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். பாபு முருகவேலியா இப்போ வந்து இல்ல வேற முரண்படுறேன். எடப்பாடியா வந்து முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர்களால எங்களால் உருவாக்கப்படுறாரு. ஆனா புரட்சி தலைவர் அம்மா மக்களால் 27 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று 89 அந்த அங்கீகாரத்தை நாட்டு மக்கள் தர்றாங்க. ஆனால் எடப்பாடியாருக்கு இன்னும் வரைக்கும் அந்த நாட்டு மக்கள் தரல, தொண்டர்கள் தரலைங்கிறதையும் நீங்கள் இல்லை அது நான் வேறுபடுறேன் அதுலேருந்து. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு எமர்ஜான ஒரு தலைவராக தரார். இன்னைக்கு நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார் உட்கார்ந்து அண்ணன் என்னுடைய பொதுச் செயலாளர் வலது பக்கம் யார் உட்கார்ந்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் செம்மலை. 77 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன், மாற்று கருத்தில்லை, அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதே 77 தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அண்ணன் செம்மலை. அப்படி பார்க்கிற போது எங்களுடைய பொதுச் செயலாளரை காட்டிலும் மூத்தவர். 89 கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மா வருகிற போது எஸ்டிஎஸ், ஆர்.எம். வீரப்பன் போன்ற மிக பெரும் தலைவர்கள், காளிமுத்து போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் குறுக்க வந்து செம்மலையா இப்ப இதே எடப்பாடியார் முதலமைச்சராக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு முதல்ல கோவத்திலிருந்து வெளியேறி தர்மயுத்தத்தில் எங்க ஓபிசி கிட்ட போய் சேர்ந்து எடப்பாடியை ஒரு காலம் முதல்வரை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியேறி அரசுக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக வாக்களிச்சவர் தான் எங்கள் செம்மலை ஐயா. அவர் தான் பக்கத்தில் இருக்கார். ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு செங்கோட்டையனை துரோகங்கிறாரு, தனியரசு துரோகிங்கிறாரு, டிடிவி சொல்கிறார். யார் சின்னமாவையெல்லாம் யாரை இவரை முதலமைச்சராக்கணுமோ எங்களையெல்லாம் துரோகின்ட்டு யாரை முதலமைச்சராக்கக்கூடாதுன்னு செம்மலை என்ன சொல்கிறாரோ அவரை பக்கத்தில் அவரை வச்சிருக்காருன்னா இவர் என்ன அரசியல் பார்வை இருக்குது இவருக்கு? இல்லை, அதாவது பார்வைகள் வேறுபட்டிருக்கலாம். நான் இன்னைக்கு நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். பக்கத்தில் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர், அவரை புரட்சி தலைவரே வந்து அழைத்து தன்னுடைய அருகிலே சேர்த்துக்கொண்ட ஒரு மாபெரும் ஒரு மூத்த தலைவர் அண்ணன் தனபால், முன்னாள் சபாநாயகர் அண்ணன் தனபால், அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் காட்டில் மூத்தவர். இப்போது இவர்கள் எல்லாம் அதே போல எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி 89 நடந்து முடிந்த 2021 தேர்தல் வரையிலே ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட இடைவிடாமல் ஒரு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கி இரட்டை இலட்சணத்தை போட்டியிட்டவர். எடப்பாடி முதலமைச்சராகிறது தடையா இருந்தவர் தான் எங்க அதாவது இப்போ அம்மாவை தர்மயுதத்தின் ஒரு பகுதியா இருந்தவர். தளபதியா இருந்தவர். அதற்கு எடப்பாடி சாதாரண ஆளா நான் முதலமைச்சரை ஏத்துக்க மாட்டேன் செம்மலை என்ன வெளியே போறாரு, முனுசாமி என்ன வெளியே போறாரு. அதை காட்டிலும் ஒரு சிறந்த உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும். மாண்புமிகு அம்மாவை எதிர்த்து களம் கண்ட வெண்ணிராடை நிர்மலாவிற்கு சீஃப் ஏஜென்ட் அண்ணன் பன்னீர்செல்வம். அண்ணன் பன்னீர்செல்வத்தை அம்மா முதலமைச்சராக்கலையா? சூழ்நிலைகள் தான் அரசியலை நிர்ணயம் செய்யும். அம்மாவை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் இல்ல சார். இப்ப அன்வர் ராஜா தொடங்கி செங்கோட்டையன் வரலையும் நீங்க நீக்கப்பட்டவர்கள் எடுத்துட்டா ஒரு பட்டியல் இருக்கு. இதுல ஏடிஎம்கேவை வீக்கன் ஆயிருக்கு. நீங்க வந்து ஆர்கே சொன்னதுல ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த நேரத்தில் அது வந்து பார்ட்டியை வீக்கன் பண்ற ஒன்றா தான் அவர் பார்த்தார். இப்போ அந்த மாதிரி வீக்கன் பண்றாங்க, பார்ட்டியை கெடுத்துறாங்க, பார்ட்டி வெற்றி வாய்ப்பு பெறாதுன்னு சொல்றவங்களா யாரு? இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், இந்த இயக்கத்திற்காக துரோகம் செய்தார்கள் என்று அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது ஆடு நடைகிறது என்று ஓனாய் அழுவதாக ஊரில் சொல்லுவாங்க. அது போலத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். நீங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறி விட்டீர்கள். திரு தினகரன் தனியா ஒரு இயக்கம் கண்டு அந்த இயக்கத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த இயக்கம் வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர் தினகரன். உங்களுக்கு எது இந்த இயக்கம் எப்படி போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போகணுமா இல்லையா? யார் சொல்றது? ஓபிஎஸ் தச்சி கட்சி தன்னோடதுன்றாரு. செங்கோட்டையன் வந்து அதிமுகவும் நானும் வேற வேற இல்லங்கிறாரு. கோர்ட் என்ன சொல்லுச்சு? சார் யார் வேணா நீங்க கூட தான் சொல்ல அதிமுக பொதுச் செயலாளர், அதுக்கு நான் ஏத்துக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க அதிமுக பொதுச் செயலாளர். இந்த நீக்கங்கள் இப்ப உட்கட்சியில எழுற பூசலும் மூத்த தலைவர்களை நீக்கிறதுமான நடவடிக்கைன்றது அவருக்கு செங்கோட்டையன் வலியுறுத்தின ஒரு விஷயம்ன்றது ஒற்றுமை அப்படின்ற ஒண்ணு. இப்போ அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் செங்கோட்டையனை சமாதானமும் பண்ணல. அவர் வெளியில் போகிறாரு. போகிறதுக்கு வந்து இவர் காரணமாக அவர் காரணமான்றது அவங்கவுங்க பார்வையில் மாறுபடும். ஆனால் அவர் வெளியேறிட்டார், நீக்கப்பட்டார். இது வந்து ஏடிஎம்கேவை ஸ்ட்ரெங்தன் பண்ணாது. தேர்தல் நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் வந்து உற்சாகம் இழப்பதற்கு இது வழிவகுக்கும். இப்படி ஒரு பார்வை முன்வைக்க ஏற்கனவே உற்சாகம் இழந்திருந்து இப்போ மீண்டும் கூடுதலான உற்சாகத்தை இழக்கிற நிலைமையில் இருக்காங்க. என்னுடைய குடும்பத்திற்கு நான் தான் கர்த்தா. என் குடும்பம் என்னை எப்படி வழிநடத்த வேண்டும், என் குடும்பத்தை நான் அடுத்த படிநிலைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்வது நான். எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடியார். இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், இந்த இயக்கத்தை அடுத்த படிநிலைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும், வருகிற தேர்தலில் எவ்வாறு தேர்தலும் களம் அமைத்து எவ்வாறு களமாட வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்வார். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்திற்கு கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாகவோ
அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய எண்ண ஓட்டங்களுக்கு எதிராகவோ யார் செயல்பட்டாலும் அந்த இயக்கத்தில் நீடிக்க முடியாது. எனக்கு கூட மாறுபட்ட கருத்து இருக்கலாம், எனக்கு கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை, கருத்து வேறுபாடுகளை, அந்த மனமாற்றத்தையும் நான் யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பொதுச் செயலாளத்தில் தான் சொல்லணும். அங்க ஜனநாயகம் இருக்கிறது, எனக்கு மனமாற்றம் இருக்கிறது, எனக்கு வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி நான் இந்த பேட்டியில் நான் இந்த இருக்கக்கூடிய விவாத மேடையில் நான் சொன்னா நான் இருக்க முடியாது. கட்சி விதிகளை மீறி நீக்கி இருக்காரு கிடையாதுன்னு சொல்றேன் நான். இந்த விதிகளை சரி, இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இயக்கத்தினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிற போது, அவருடன் சேர்ந்து 4 பேரை இயக்கத்தினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிற போது, நீங்கள் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராகவும் கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வந்து அப்பயா நீங்க கேட்கல, இயக்கத்தினுடைய மாறாக நீங்க விதிகளுக்கு மாறாக நீங்க பிறகு அவர் போய் அதற்கு பிறகு 6 அமைச்சர்கள் உங்களால கேட்க முடியல. உங்களுக்கு அது ஒரு பார்ட். அதுக்கு அடுத்த சப்சிக்வென்ட் பார்ட் வந்து 6 முன்னாள் அமைச்சர்கள் அவர் வீட்டுக்கு போய் இல்ல எல்லோரும் சேர்ந்தாதான் கட்சி பலப்படும் அப்படின்னு சொல்லதானே செஞ்சாங்க. அதான் ஜனநாயகம். உங்களை 6 பேரை அனுமதிச்சார்ல, நீங்க 6 பேர் என்ன எதுக்கு பேச வர போறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க பேச வருகிற போது உங்களை நாங்கள் பேச அனுமதிக்கிறோம். நீங்க பேசுறீங்க, அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படுகிறது. நான் என்னுடைய முடிவில் தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் 6 பேரும் சொல்லக்கூடிய அந்த முடிவு தேவையில்லை, இந்த இயக்கத்திற்கு அது பாழடைக்கும், ஆனால் அது வேண்டாம், நாம் செல்லக்கூடிய பாதையில் திடமாக சொல்லுவோம்னு சொல்றோம். அப்ப 5 பேரும் பொதுச் செயலாளருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு வெளியேறுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் அடுத்த கட்ட நகர்வு அவங்க செய்யல. உங்களுக்கு மட்டும் என்ன? அப்ப உங்களை யார் இயக்குகிறது? உங்களை இயக்குவது யார்? நான் சொல்றேன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் தர்ம யுத்தத்தை செய்ய தூண்டினாலும் சரி, அப்ப தூண்டினது யாரு? RSS சித்தாந்தவாதிகள், பிஜேபி. இப்ப செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமன் வராரு, அவரே சொல்லியிருக்காரு. யாரு? நீ தர்ம யுத்தம் செய்யுங்க, போய் மெரினால உட்காருங்கன்னு நான் தான் சொன்னேன்னு சொல்றாரு அவரு. அவர் சொன்னதன் பேர்ல தான் நான் உட்கார்ந்தேன்னு OPS சொன்னார். ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்கு, ரெண்டுமே பொதுவெளியில் இருக்கிற பப்ளிக் டொமைன்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ். இன்னொன்னு, செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறார். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இவ்வளவு நடந்தாலும் பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆர்கே போன்றவர்கள். ஆனா ஏடிஎம்கே அதை பத்தி பேசுறது இல்லையே. இப்போ வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு திமுகவில் மரியாதை இல்லை, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் யார் சொன்னது? 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்றாரு. அப்போ வந்து இங்க அது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசியல் இது எந்த விதமான மரியாதையும் இல்லை, அவர்கள் அவமரியாதை செய்யப்படுகிறார்கள். அரசு அதிகாரிகளால், நான் திமுக கூட சொல்லல, அரசு அதிகாரிகளால் அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் சொல்லிட்டு அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்றாரு. அரசுனா யாரு? திமுக. அப்ப திமுக வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்களை அவமதிக்கிறார்கள் நம்ம எடுத்துக்க முடியுமா? அவருடைய மனக்குமுறலை அவர் அப்படி சொல்றாரு. அதனால எங்களுடைய பாதை எப்படி இருக்க வேண்டும், அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், வருகிற தேர்தலை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது நாங்க முடிவு செய்யணும் சார். நீங்க முடிவு பண்ண, நான் திரும்ப ஏற்கனவே இதே விவாதத்தில் நம்ம டிவியில சொல்லியிருக்கேன், நாங்கள் எப்படி களம் அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். நீங்கள் விருப்பப்படக்கூடியதை, நீங்கள் எண்ணக்கூடியதை செய்வதற்கு நாங்கள் அல்ல. எங்களுக்கு சார் எது நடந்தாலும் நாங்க தான் சார் பாதிக்கப்பட போறோம். சப்போஸ் நீங்க நினைக்கிற மாதிரி தவிர நாங்க பண்ணிட்டோம்னாலும் அதனுடைய பாதிப்பு யாருக்கு? எங்களுக்கு தானே. உங்களுக்கு என்ன அதை பத்தி பிரச்சனை? இல்ல சார், ஒரு டிஎம்கே அப்படி சொன்னாலோ அல்லது நீங்க வந்து கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ மற்ற கட்சியோ உங்க அதிமுகவோட தொடர்பில்லாத ஏனைய கட்சிகள் சொன்னாங்கன்னா நீங்க அப்படி சொல்லலாம், எங்க கட்சி விவகாரங்க நாங்க பாத்துக்கலாம். இவங்க ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ நேற்று இரவு மாலை வரையிலும் ஏடிஎம்கே தான். சரி, இவங்க ஏடிஎம்கேட ஏதோ ஒரு வகையில் கம்ப்ளீட்டாக அசோசியேட் ஆனவங்க, இதோட பல ஆண்டுகள் பயணம் பண்ணவங்க. அவங்க சொல்றதையும் அதே தரத்தில் அதே இதில் வச்சு பார்க்க முடியுமா? அண்ணன் எடப்பாடி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 46 நிமிடம் நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் அண்ணன் ஓபிஎஸ்க்கு என்னென்ன காரணங்களை அண்ணன் எடப்பாடியார் கற்பிக்கிறார், அண்ணன் செங்கோட்டையனுக்கு என்னென்ன அவர் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு உண்டான காரணங்கள் என்னன்றது பட்டியலிடுறாரு. அப்போ அவர் பட்டியலிட்ட திருமணம் போட்டுன்னா அது கொஞ்சம் நீளமாக போயிடும். என்ன சொல்றது, நம்முடைய அவரும் அவருடைய மகனும் முதலமைச்சரை சந்தித்தது, திராவிட முன்னேற்ற கழகம், சிம்பிள், இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் சார். அடுத்த தேர்தலில் நீ என்ன வேணா காரணம் சொல்லுங்க, ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிருக்கணுமே தவிர திமுக ஆட்சி அமைக்கணும் எப்படி உங்க வாயில வரலாம்? ஒரு சரியான ஒரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் வாயிலிருந்து இது போன்ற நீங்கள் தேர்தல் களமாடினால், இது போன்ற உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்தால் அடுத்த தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது சிரமம், வாய்ப்பில்லைன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பேசிக்கிறாங்கப்பா, அதுதான் நான் சொல்றேன்னு. அடுத்த வாயில 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால், யாருக்குமே கிடைக்காது. முதலமைச்சர் என்ற சாரம் யார் சொல்றாரு? சுப்ரதன். நீங்க எப்படி உங்க வாயில இருந்து அது வரலாமா? ஓகே, வரக்கூடாது. அதே போல அண்ணன் செங்கோட்டையன் 6 மாதங்களுக்கு முன்பாக தலைமைச் செயலகத்திலே 20 நிமிடம் முதலமைச்சரோடு பேசி இருக்கிறார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுக்கு அவர் எதனா பதில் சொல்றாரா? அதை விட்டுறாரு. 2 பேருமே தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு வார்த்தை சொல்றாரு, துரோகி என்றதற்கான நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை அண்ணன் செங்கோட்டையன் பயன்படுத்துறாரு. ஒன்னு இதே போல இதெல்லாமா ஒரு பெரிய ஆராய்ச்சி, துரோகி அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பசும்பொன்னார் நினைவிடத்தில் இருந்தாங்க இல்லையா? அது எப்படி ஒரு தற்செயலா நடந்துச்சு நீங்க எடுத்துக்க முடியுமா உங்களால?
தற்செயல் இல்ல. அரசியல் ஆமா எக்ஸாக்ட்லி அரசியலிலே எதுவுமே திட்டமிடாம நடக்காது சார். எதுவுமே தற்செயலா நடக்காது. சரி, செங்கோட்டையன் ஊர்ல செங்கோட்டையனுக்கு வேண்டாதவர்களை பொறுப்பாளரா போடுறது தற்செயலா நடந்ததா? தலைமை எடுக்கிற முடிவு நீங்க எங்க சொல்லணும்னா அவரை கார்னர் பண்ணி வெளியேற்றணும், அவர் புறவோக்காகி வெளியில போகணும்ன்றதானே உங்க இன்டென்ஷனா இருந்திருக்கப்போ. அதுவும் தற்செயலா நடக்கல இல்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். 2001 எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு சட்டமன்றத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்குண்டான வாய்ப்பில்லை. அந்த நேரத்திலே அவர் எவ்வளவு அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்திருக்கிறார் என்று அண்ணன் செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும். பொறுமையா இருந்தாரா இல்லையா? அந்த பொறுமையை உங்களிடத்தில் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு ஏன் அந்த பொறுமை உங்களுக்கு இல்ல? தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நேரா போய் பாருங்க சார். சிம்பிள் சார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் சார் இருக்கிறதுல துரைமுருகன் செங்கோட்டையன் 2 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் 9 முறை எம்எல்ஏ 10 முறை எம்எல்ஏ. நான் இல்லனே சொல்லி மறுக்கவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா அவ்வளவு பெரிய ஒரு லீடரை ஒரு சர்வ சாதாரணமாக ஒரே நாள்ல நீக்கிறாரு அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. இப்ப நான் சொல்றேன் அது சாதாரணமான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மனச்சங்கடம் உங்களுக்கு எனக்கு வந்துருச்சு. பொதுச் செயலாளருக்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கும் மனச்சங்கடம் வந்திருக்கிறது. நீங்க ஏன் ஒரு பொதுச் செயலாளர் நேர்ல போய் சந்திப்பது உங்களுக்கு யார் தடுத்தது? நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை வரவேணா யாராவது சொல்லிடுவாங்களா? சரி ரைட், உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசே இல்ல, ஒரு கடிதம் எழுதுங்க. அவர் ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும், ஒரு கடிதம் எழுதுங்க. அண்ணன் செங்கோட்டையன் இருந்து கடிதம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய பொதுச் செயலாளருடைய உதவியாளர்கள் அவர் பொதுச் செயலாளர்கிட்ட கொடுக்காம போயிடுவாங்களா? ரைட், எதுவும் இல்லை. இதெல்லாம் முடிந்ததுக்கு நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளருடைய கூட்டம் நடக்குது. அங்கே ஏன் நீங்க பேசிருக்கலாமா வேணாமா? நீங்க ஏன் பேசல? 2 நாள் கழிச்சு எதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்க? இது உங்களுக்கு ஒரு மூத்த நிர்வாகிக்கு, ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு அழகா? ஓகே, சுப்ரத்தனம் சாரோட கருத்துக்கள். திரு சுப்ரத்தனம், அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளையும் ஆதங்கத்தையும் முருகவேல் முன்வைக்கிறார். வணக்கம்ண்ணா. கருப்பு தான் நம்முடைய பொது வாழ்க்கையின் துவக்கம் என்றாலும் இன்றைக்கு நான் கருப்பு ஆடை அணிந்திருப்பதற்கு காரணம் அண்ணன் KS செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள் அதிமுகவினருக்கு ஒரு துக்க நாள் என்ற அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு கருப்பு ஆடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். பாபு முருகவேல் சகோதரர் பேசுகிற பொழுது அண்ணன் RK அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொன்னார். ஏதோ எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இராணுவ கட்டுப்பாடோடு இருப்பதாக அவர் சொன்னதற்காக நன்றி சொன்னார். அதற்கு முன்னால் அண்ணன் RK அண்ணன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மறந்து விட்டார். ஆல் இந்தியா சொத்து சேர்க்கு கழகம், அனைத்து இந்திய அண்ணாதிரா 1972 அக்டோபர் 17 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக என்று பெயர் மாற்றி 75 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் உருமாறி சற்றொப்ப 33 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சீர்கெட்ட தலைமையின் காரணமாக இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் RK போன்றவர்கள் எல்லாம் ஆல் இந்தியா சொத்து சேர்க்கு கழகம் என்று கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்றால் உள்ளபடியே இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லைங்க, உங்களை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு என்று சொன்னதாக நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறீர்களே, அதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை கவனியுங்கள். அதுதான் உங்களை சொன்னார் அவரு. இன்றைக்கு யார் மேல் வழக்கு? எதற்கு? இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடன் அண்டர் பல்ட்டி அடித்ததற்கு அவர் சம்பந்தி மேலேயும் அவர் மகன் மேலேயும் அவர் மேலேயும் வழக்குகள் இருப்பதன் காரணமாகத்தான் அமித்ஷாவால் மிரட்டப்பட்டு அங்கே போய் சரணாகதி அடைந்தார் என்பதுதானே இன்றைக்கு பொதுவெளியில் பேசப்படக்கூடிய செய்தி. எனவே தான் அவர் மிகச்சரியாக சொன்னார், எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் ஆல் இந்தியா சொத்து சேர்ப்பதை காக்கக்கூடிய கழகம் என்று இன்றைக்கு அவர் சொன்னார். வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அது உண்மை இல்லாமல் இல்லை. எனவே நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டாம் திரு பாபு முருகவேல் அவர்களே. இருங்க, அடுத்த வார்த்தைக்கு நான் வர்றேன். அடுத்த வார்த்தைக்கு நான் வர்றேன். நீங்க முருகவேல் சொல்றாரு அண்ணன் OPS அவர்கள் ஏதோ வெண்ணிறை ஆடை நிர்மலாவிற்கு சீஃப் ஏஜென்ட்டாக இருந்தாங்கன்னு. அண்ணா, இதெல்லாம் அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல். உங்களுக்கு தயவுசெய்து முருகவேல், உங்களுக்கு கடந்த கால வரலாறு நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். தலை சிறந்த வழக்கறிஞர் என்று இனிய நண்பர், அது வேறு அறிவாளி. ஆனால் வரலாறு மறக்காதீங்க. அன்றைக்கு 1989 அண்ணன் OPS அவர்கள் ஜானகியம்மையார் அணியில் இருந்தது உண்மைதான். பெரியகுளத்துடைய நகர செயலாளர். பெரியகுளம் தொகுதியானது சிவாஜி அவர்கள் நடத்திய கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது. என் தொகுதி பழனியை சேர்ந்த புது ஆயக்குடியை சேர்ந்த VA ஃபாரூக் என்பவர் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் ஜானகி அணியின் கூட்டணியில்.
அங்கே மாற்று வேட்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவருக்கு சீஃப் ஏஜென்ட்டாக பெரிய குளத்தில் வேலை பார்த்தாரே தவிர இப்போ ஏதோ வெண்ணிறை ஆடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தவருக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மன்னித்து பதவி கொடுத்ததாக சொல்வதெல்லாம் இதெல்லாம் உங்களுடைய தகுதிக்கு தயவுசெய்து இதெல்லாம் சரியாக புரிதலோடு நீங்கள் பேசினீர்கள் என்றால் அது சரியாக இருக்கு என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மேலே ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக உச்சநீதிமன்றமே அறிவித்து விட்டதாக சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியாதுல்ல முருகவேல், அதை வந்து நீங்கள் போய் சிவில் சூட்டு ஒரிஜினல் சூட்டு வந்து உயர் நீதிமன்றத்தில் இருக்குது. அது யார் பொதுச் செயலாளர் யார் கோஆர்டினேட்டருங்கிறத அங்கே போய் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அந்த நுணுக்கங்களுக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். நீதிமன்ற வழக்கு ஒரு கட்சி யாருக்கிட்ட இருக்க போகுது அப்படின்றத வந்து நீதிமன்றம் முடிவு பண்ண போறதில்ல. அந்த கட்சிக்கு யார் வாக்களிக்க போறாங்கன்றதையும் அந்த கட்சியோ மற்றவர்களோ முடிவு பண்ண போறதில்ல. மக்கள் மன்றத்தில் தேர்தலுக்கு தயாராகக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து தலைவர்கள் விலகிறது அல்லது விளக்கப்படுவது அப்படின்ற ஒன்று வந்து இன்னைக்கு அதிமுகவை பலப்படுத்தி இருக்கிறதா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக இருந்த அத்தனை அதிருப்தியாளர்களையும் ஓரம் கட்டிட்டாரு, அவர் அசைக்க முடியாத தலைவரா ஏடிஎம்கேக்குள்ள உருவெடுத்துட்டாரு, இப்படி முன்வைக்கப்படக்கூடிய பார்வைகளையும் பாபு முருகவேல் சொல்றாருல, அதிமுகவை வந்து நாங்க என்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்க வெளியில போனவங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? அதை சொல்றதுக்கு வேறு யாருங்க? அதை சொல்றதுக்கு வேறு யாரு? என்ன அண்ணன் இவர் செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் நான் உழைத்தவன், கட்சி துவங்க நாளில் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு உடன் இருந்தவன், 75 கட்சியுடைய பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றுகிற பொழுது அந்த பொதுக்குழுக்கு கோவையில் நான் பொருளாளராக நியமிக்கப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாராட்டை பெற்றவன். என்னை நீக்குவதற்கு இவர் யார் என்று சொல்கிற நேரத்தில் அவரை நீக்கினால் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய அடித்தளத்தவே தகர்த்து விட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். தென் மாவட்டங்களில் ஏற்கனவே இன்னைக்கு அவர் வந்து ஒரு நல்ல புள்ளிவிவரத்தை செங்கோட்டையன் சொன்னார். 7 தொகுதிகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக ஆன பிறகு தோல்வியுடைய அந்த குவாண்டம் ஆஃப் டிஃபீட்னு சொல்லுவோம்ல, அது அதல பாலாத்தனத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழக்குது அதிமுக, 10 தொகுதிகளில் 3வது இடம், 2 அதாவது பாண்டிச்சேரி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் 4வது இடம், விளவங்கோட்டில் வந்து வெறும் 5000 ஓட்டு வாங்குது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை இருக்கிறது. இப்பொழுது பிரிந்து இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், கொங்கு மண்டலத்தில் இது கேஎஸ் அவர்கள் இவர்கள்லாம் ஒன்று சேர்கிற பொழுது திரு இயக்கத்துடைய முகமாக பார்க்கப்படுகிற கொங்கு மண்டலத்தில் பார்க்கப்படுகிற அண்ணன் கேஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதை அவரை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களும் வாக்காளர்களும் அவர் சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சமூக ஆதரவு என்றால் கேஎஸ் அவர்களுக்கு சமூக ஆதரவு இல்லையா? எனவே அதைத்தான் டிடிவி தினகரன் தெளிவாக சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த இயக்கம் படுதோல்வியை தென் மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் சந்திக்கும் என்பதற்கு ஆதாரபூர்வமாகத்தான் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்து. நீங்கள் ஒரு விஷயம், நேற்றைய அண்ணாமலையுடைய பேட்டியையும் இதோடு தொடர்படுத்தி குணான நம்ம பேசணும்னா, அண்ணாமலை இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னுடைய மனக்குமுறலை வெளியிட்டு இருக்கிறார். எனவே அண்ணாமலை ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையுடன் எகனை போட்டு அவருடைய பதவியை பறித்த குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாகி இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய அடிநாள் தொண்டன், 53 ஆண்டு காலம் நான் இரவெல்லாம் தூக்கவில்லை என்று அவர் சொல்கிற பொழுது 91 to 96 வரை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இதுவரை இன்று வரை அவருடைய இளவலாக பயணிக்கக்கூடிய என் போன்றவெல்லாம் உண்மையிலே கண்ணீர் விட்ட இன்னைக்கு அந்த செய்தியை கேட்கிற பொழுது தொண்டர்களை வாழ வைத்த தலைவராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அண்ணன் கண்ணப்பன் அவர்கள், அண்ணன் முத்துசாமி அவர்கள், அண்ணன் ரகுபதி போன்றவர்கள், கரூர் சின்னசாமி போன்றவர்கள் தான் தொண்டர்களை காப்பாற்றிய தலைவர்கள். இன்றைக்கு இத்தனை பேரும் இந்த இயக்கத்தில் இல்லை. ஆனால் சுயநலவாதிகளுடைய பிடியில் இந்த இயக்கம் சிக்கி தவிக்கிறது என்றால் இந்த இயக்கம் அழிவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இழுத்து செல்லப்படுகிறது என்பதுதான் உண்மை. எனவே வந்து அவர் ஏதனா அதாவது பி டீம்ங்கிறது யாரெல்லாம் உள்கட்சி ஜனநாயகம் வேண்டும், கட்சி ஒன்றுபட்டால் தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் என்று சொன்னால் உடனே அவர்களை பி டீம்னு சொல்றது. நான் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை விட, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட, பொது உடைமை இயக்கத்தை விட முதல் கூட்டாளியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கைகோர்த்து இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். அண்ணன் சீனிவாசன் இன்னைக்கு சொல்றாரு, ஏவன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமினா அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, இன்றைக்கு எங்கள் அப்பையும் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. அதில் தான் நாங்கள் வைக்கிறோம். ஏன் கொடநாடு அந்த கொடூர கொள்ளையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத சூட்சமம் என்ன?
எடப்பாடிக்கும் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாகத்தானே இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் 21 தொகுதி தூரம் சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தவுடன் 30 நாட்களில் கொடநாடு கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் சிறை கோட்டத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொன்னாரே. இதுவரையில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாததற்கு என்ன காரணம், என்ன உடன்பாடு? எனவே இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து, அதனால் தான் நான் சொல்றேன், துரோகத்தை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு. ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை போல எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்னது போல நியமன முதலமைச்சராக வந்தவர். அங்கே கூவத்தில் நடந்த செய்திகள்லாம் எங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கு நாங்கள் வந்து மக்கள்கிட்ட சென்று மக்கள்கிட்ட தன் பெயர்ல வாக்கு வாங்கிட்டு வரலன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மதுக்கூர் ராமலிங்கத்தோட கவனத்தை கேட்டுறேன். திரு மதுக்கூர், 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, சுப்ரத்னம் அவர்கள் சொன்ன ஒரு புள்ளி வந்து, இந்த 4 பேர் விஷயத்தையும் மட்டும் பேசாதீங்க, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன்னு அண்ணாமலையும் சேர்த்து பாருங்க, ஒரு புள்ளி இணையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, சமகாலத்தில் திமுக வந்து வாக்காளர்களை பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி, சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதுக்கு களப்பணிகளில் அடிமட்ட அளவில் அவங்க போகிறாங்க. யார் துரோகின்ற ஒரு பிரச்சனை ஏடிஎம்கேல ஒரு விவாதமாக இருக்குது. இந்த ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது திரு மதுக்கூர்? சிவகங்கை சீமை படத்தில் கவியரசு கண்ணதாசன் ஒரு வசனம் எழுதியிருப்பார். காலமும் நேரமும் மாறும் போது துரோகி தியாகி ஆவான், தியாகி துரோகி ஆவான் அப்படின்னு. அது எதுக்காக எழுதினார்னா, வெள்ளக்காரங்க காலத்தில் அன்னைக்கு பிரிட்டிஷாரால் பாராட்டப்பட்டவங்கள்லாம் பின்னால் விடுதலை போராட்டத்தினுடைய துரோகிகளாக கருதப்பட்டார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னா, எல்லாருமே துரோகிகளாக இருக்காங்க. ஒருத்தர் தியாகியாக இருந்து இன்னொருத்தர் துரோகியாக இருந்தால் நம்ம பேசலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஒட்டுமொத்தத்தில் பலகீனப்படுத்தப்படுவது அதிமுக என்கிற கட்சி. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பிரிக்கிறார், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் பிரிக்கிறார், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இப்படி ஆளாளுக்கு பிரித்து ஓடு எங்கே போகுதுன்னா பிஜேபி கிட்ட போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விவாதத்தில் முழுக்க இப்போ பாருங்களேன், அண்ணாமலைக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். உண்மையிலேயே அவர் சொல்லுகிறபடி அண்ணாமலையின் பதவியை பறிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா அல்லது பலம் இருக்கிறதா என்று பார்த்தால், ஏன்னா அமித்ஷா உட்கார்ந்து பேட்டி கொடுக்கும் பொழுதே பக்கத்தில் உட்கார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லலை. ஒருவேளை அண்ணாமலையினுடைய பதவியை இவர் சொல்லி பாஜக பறிக்குமா என்பதெல்லாம் தெரியல. இப்போ சில விவாதங்களை ஒரு பத்திரிகையாளர் முறையில் கேட்கும் பொழுது வேடிக்கையாக இருக்குது. திடீர்னு வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு பூத் ஏஜெண்டாக இருந்தது யார் அப்படின்னு. அப்போ என்ன, வெந்நீர் ஆடை நிர்மலாவுக்கு மேல் சபை பதவி கொடுக்க முன் வந்தது யார்? எம்ஜிஆர் அவர்கள் தானே அன்னைக்கு வெந்நீர் ஆடை நிர்மலா அவர்களை மேல் சபை உறுப்பினராக நியமிக்க முன் வந்தார். பிறகு ஏதோ ஒரு கோபத்தில் தானே மேல் சபையை கலைத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே இவர்களை ஆதரித்தவர்கள் எல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இவர் மட்டும் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசல. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, நெருக்கடியாக இருந்த காலத்தில் எல்லாம் பாஜக நம்மை ஆதரித்த பாஜகவுக்கு எடப்பாடி என்ன செய்தார்? பிரச்சனை என்ன தெரியுமாங்க, டைரக்டர் பிஜேபி தான், இவங்க எல்லாமே கேரக்டர் தான். அதில் என்னன்னா இப்போ சண்டை கிளைமேக்ஸ், சண்டை காட்சி வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட காதல் காட்சியெல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் வருகிற பொழுது உக்கிரமாக சண்டை போடுகிறார்கள். டைரக்டர் இன்னும் வேகமானு சொல்கிறார். இப்போ என்ன பிரச்சனை இதில் வருதுன்னா, இப்போ நண்பர் கூட ஒரு இராணுவ கட்டுப்பாடு அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, இராணுவ கட்டுப்பாட்டோடு ஒரு படை போல அதிமுக இருந்தால் அந்த படை யாருக்கு பயன்பட போகிறது என்பதுதான் இங்கே கேள்வி. இந்த தேர்தலில் முழுக்க அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தி சேதாரப்படுத்துவதற்கு ஒருவேளை ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சிச்சு பிஜேபி. கூட்டணி வச்ச பிறகு எதுக்கு செங்கோட்டையன் அமித்ஷா சந்திக்கிறாரு, எதுக்காக நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க? என்னன்னா, அந்த கட்சியை காலி பண்றதுக்கு பிஜேபி எல்லா முயற்சியும் பண்ணுது. இவர்களும் அதற்கு தெரிந்தோ தெரியாமல்னு சொல்ல முடியாது, தெரிந்தே வேறு வழியின்றி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் முழுக்க அந்த கட்சிக்குள்ள, நான் என்ன கேட்குறேன், ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்கல்ல, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அல்லது பிரிந்து போனவர்கள் ஒருங்கிணைந்து யாரோட கூட்டு வைக்க போறீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போல அதிமுக தனியாக நிற்கும். எதுக்குங்க பிஜேபி நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு துரோகம் பண்றாங்க, நம்ம கட்சியை அழிக்க நினைக்கிறாங்க, வாங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்போம்னு செங்கோட்டையன் சொல்லுவாரா?
பிஜேபி தேவையில்லை, எடப்பாடி, அதுபோல டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்ந்து பழைய திமுக உருவாக்கி அன்னைக்கு அம்மா சொன்னாங்க இல்லையா, லேடியா இந்த மோடியா என்று, அந்த நிலைக்கு அதிமுகவை எடுத்து செல்வோம்னு சொல்வாரா? பேட்டியிலே என்ன சொல்றாரு செங்கோட்டையன், பிஜேபிக்கு என்ன செஞ்சீங்கன்னு. பிஜேபி தானே அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திடீர்னு போற போக்கில் சொல்றாரு அண்ணன் மூத்த அரசியல் தலைவர். மறுபடியும் ஓபிஎஸ் போல செங்கோட்டையன் தர்ம யுத்தத்தை துவக்குவார். அன்றைக்கு ஓபிஎஸ் எதற்காக தர்ம யுத்தம் நடத்தினார்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது, அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று யாரை குறிப்பிட்டாருங்கிறத நான் சொல்ல விரும்பல, யாரை நோக்கி அந்த கணையை திருப்பினார் என்று. பிறகு பிஜேபி வந்தது. அன்றைக்கு இருந்த ஆளுநர் இருவரையும் கையையும் பிடித்து வைத்தார். இதுல ஏதோ பெரிய ஆதாரம்னு குணா சொன்னது உண்மை. குருமூர்த்தியும் சொல்றாரு, நான் தான் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் இருக்க சொன்னேன்னு. ஓபிஎஸ் அண்ணன் இன்னொரு படி மேலே போய் சொன்னாரு, நான் வேணாம்னு சொன்னேன், நீங்க துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிஜேபி பிரதமர் மோடி சொன்னதால் தான் ஏற்றுக்கொண்டேன். முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக இருந்தீங்கல்ல, அந்த காலம் முழுவதும் உங்க ஆட்சி தானே. அம்மையாருடைய மரணத்தில் இருந்த மர்மத்தை கண்டுபிடிப்பதற்கு அந்த விசாரணை ஆணையத்துக்கே ஓபிஎஸ் போக மாட்டேன்ட்டார். பல முறை கூப்பிட்ட பிறகு இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய தேவரையா சமாதியில் நடந்தது ஏற்கனவே எதேச்சையல்ல, திடீர் சந்திப்பல்ல. இவர்கள் திட்டமிட்டு அதை சந்திச்சா ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுவிடும். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி பாருங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை துவக்கிய பொழுது ஜாதி என்கிற பேச்சே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன பேச்சு வருது? நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்த உங்களுக்கு ஆதரவு என்றால் இவர்களுக்கு அப்படி என்ன? நீங்க எல்லாம் ஒருத்தர் வந்த உடனே அந்த சமூகம் அப்படியே ஆரம்பிச்சிருமா? நீங்க கையை காட்டின தெற்கு அப்படியே வந்துருமா? இதையெல்லாம் திசைகளை தாண்டி அரசியலாக தீர்மானிப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். ஆனா அந்த பிஜேபி உள்ள நுழைந்த பிறகு ரெண்டு விஷயம் வந்தா அவர் ரெண்டு ஸ்பெசிபிக்கான விஷயத்துல உங்களோட கோணத்தை கேட்கணும். ஒன்னு, நீக்கப்பட்டவர்களும் பிஜேபி எதுவும் சொல்றதில்ல, நீக்கிய இபிஎஸும் சொல்றதில்ல, பிஜேபியை நோக்கி எந்த விரலும் வர்றதில்லை நீங்க இவ்வளவு சொன்னாலும். இன்னொன்னு, கூட்டணிக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை, டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவர் மேல அந்த கூட்டணி அன்று திணிக்கப்பட்டது. அப்படி விரும்பாத ஒருத்தரை மேல அழைச்சு கூட்டணியை நிர்பந்தித்து ஏற்படுத்தி கொண்ட பிஜேபிக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியலையா, இல்ல சால்வ் பண்ண விரும்பலையா? சால்வ் பண்ண விரும்பல. இதோடு அதிமுகவுடைய பல நண்பர்கள் முக்கியமான தலைவர்கள் விவாதத்தில் இருக்காங்க. அதிமுகவை பிஜேபி அழிக்க நினைக்கிறது. அதனால தானங்க எடப்பாடி எப்படியோ ஒத்துக்கிட்டு அவரே கேட்கிறாரு, நாங்க யாரு கூட போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்ட பிறகும் கூட எடப்பாடிக்கு செக்கு வைக்கத்தான் செங்கோட்டையனை அமித்ஷா அழைத்து பேசுகிறார். இது அதிமுகவில் குழப்பம் வரும்னு பிஜேபிக்கு தெரியாதா? இவருக்கு எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு பிரச்சனை இருக்குங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். எனவே செங்கோட்டையன் அழைத்து பேசுகிறார். நிர்மலா சீதாராமன் ஆலோசனை சொல்றாங்க. இப்ப யாரு பிஜேபி அதிமுகவை அழிக்க முயலுதா இல்லையா? ஏன் இங்க கலந்து கொண்ட தலைவர்கள் யாரும் அது குறித்து வாய் திறக்கவே மறுக்கிறாங்க? மாறி மாறி துரோகின்னு குற்றம் சாட்டிக்கிறீங்களே தவிர இதுல ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை எடப்பாடி உங்களோட கூட்டணிக்கு வந்த பிறகும் செங்கோட்டையனை ஆபரேட் பண்ணது யாரு? ஏன் டெல்லிக்கு கூப்பிட்டீங்க? செங்கோட்டையன் அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு. மற்றபடி நீங்க சொல்வது போல அந்த இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த நாடகத்தினுடைய சூத்திர கயிறு டெல்லி. இப்போ இவ்வளவு பிரச்சனை வருது இல்ல, செங்கோட்டையன் எங்க போவேன்னு சொல்றாரு, நான் அதிமுக தொண்டர்கள்ட்ட போவேன்னு சொல்லல, டெல்லி செல்கிறார். ஏன்னா அதிமுக தலைமை அலுவலகம் என்ன டெல்லியிலையா இருக்கு? அதிமுக தொண்டர்கள் பூரா என்ன டெல்லியிலையா இருக்காங்க? ஏன்னா இவர்கள் முழுக்க முழுக்க யாரு தங்களுக்கு பிஜேபிக்கு வேண்டியவர்கள் யார் என்கிற போட்டி நடக்குது. இதை மிகச் சரியாக காய் நகர்த்துகிறது பிஜேபி. அதுவும் கரூர் சம்பவம் வந்த பிறகு இந்த தாவேக்காவையும் ஏதோ வகையில் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவை அப்படியே இவங்க ஒருங்கிணைக்கிறோம் என்று சொல்வது கூட எடப்பாடி இந்த கோஷ்டியில இவர்கள் மோதிக்கொள்ள பிஜேபி தர்ம யுத்தத்தை நடத்த சொன்னவர்கள் இவர்கள் நடத்துகிற மர்ம யுத்தத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். நிச்சயமாக நம்ம படத்துல நம்ம கேட்ட கதையில போற அப்பத்தை லேட்டஸ்ட் இன்சிடென்ட்ல மட்டும் பாஜகவினுடைய கை இல்லைன்னு நான் பாக்குறேன். அதாவது செங்கோட்டையன் எபிசோட்ல இப்ப நடந்த இந்த கரூர் எபிசோடு வேற, அடுத்த எபிசோடு இது லேட்டஸ்ட் செங்கோட்டையன். ஆமா, இந்த அதாவது இன்னைக்கு நடந்த இந்த சீரியல்ல வந்து இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்துல மட்டும் அவர்களுக்கு வந்து கை கிடையாது. என்றால்
எல்லாரும் ரொம்ப குறியாக பீகாரில் அந்த தேர்தல் விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். அதனால தான் இப்போ வந்து நேற்றைய தினம் அண்ணாமலை சில விஷயங்களை பேசினார். அதற்கு கூட இன்னைக்கு ஒரு எதிர்வினை வந்து மத்திய பாஜக இருந்தோ, இல்லை என்றால் கசிய விடுறதோ, இல்லை என்றால் அவர் வந்து அந்த புள்ளியும் சேர்த்து பார்க்கணுன்றாரு சுப்ரத்னம். அண்ணாமலை சொல்றதையும் இந்த எபிசோடையும் பிரிச்சு பார்க்க முடியாது. நிச்சயமாக அது இது எல்லாமே கனெக்ட் தான். டெஃபினட்டாக இருக்கிறது. அண்ணாமலை வந்து பலரோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. யாரு வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் எங்க வேணாலும் மாறலாம்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது அரசியல் கொங்கு மண்டலம் பெரிய பாதிப்புக்குள்ளாகும். புரியலைங்க, சரியா கேட்கல. சொல்லுங்க சார். அண்ணா நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். தென் மாவட்டங்கள், தென் தமிழகம் எப்படி அண்ணன் ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், சின்னம்மா அவர்களுடைய அந்த அமைப்பின் காரணமாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாதிக்கப்பட்டதை விட சட்டமன்ற தேர்தலில் வெகுவாக பாதிக்கும். இவர்கள் அனைவரும் இணைந்து விட்டார்கள். அதுபோல் அது அதிருப்தியில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்களும் கொங்கு மண்டலத்தில் இணைந்து செயல்படுகிற போது கொங்கு மண்டலம் பெரிய பாதிப்பு வரும். அண்ணன் தனியரசை சொன்னதை போல நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவது கூட சந்தேகத்திற்குரிய பிரச்சனை. அந்த 2ஆம் இடம் யார் என்பது தான் இன்றைக்கு போட்டி. எனவே அந்த 2ஆம் இடம் யாரோ ஒருவருக்கு சென்று விடுமோ என்கிற அச்சம் எனக்கு அதிமுக அடிப்படையில் அதிமுக உணர்வு உள்ளவன் என்ற வகையில் எனக்கெல்லாம் உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதிமுகவுடைய சட்ட விதிகளை மீறி தன்னை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி இருப்பதாகவும் அதை எதிர்த்து சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாகவும் திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நேயர்கள்ட்ட கேட்டப்ப நேயர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு புதிய நெருக்கடி என்று 68% பேரும், எந்த தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது என்று 22% பேரும், உட்கட்சி பூசல் அதிகரிக்கும் என்று 10% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. தனியரசர், உங்கள் நிறைவு பார்வை. இல்லையே, இப்போ 68-10 இபிஎஸ்க்கு நெருக்கடி 68, உட்கட்சி பூசல் 10, கிட்டத்தட்ட 78-80 விழுக்காடு பேர் எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்போ இந்த சிக்கல் எடப்பாடிக்கு எதிரானா தனிப்பட்ட எடப்பாடி இல்லை, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மக்கள் பேர் இயக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் நெருக்கடி. அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய திராவிட பேர் இயக்காது திமுக அதிமுக. இன்றைக்கும் கூட சேகர் பாப்பா என்ன சொல்கிறாரு, திமுகவினுடைய தளபதியாக இருக்குன்னு சொல்கிறாரு, திமுகவுடைய அமைச்சர் சொல்கிறார், அதிமுகவை பாஜக அழிக்கிற வருத்தப்படுறாரு. அதிமுக இங்கே வலிமையாக இருக்கணும்னு சொல்கிறார். திமுக இருக்கணும் அல்லது அதிமுக இருக்கணும். வடநாட்டு இந்தி பாஜக கட்சி இங்கே எதுக்கு வருது, அதை தான் எங்கள் மதுகு ராமலிங்கன்னு சொல்கிறார். அப்போ அதிமுக வலிமையாக தனித்து நின்று நீ போராடு, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், திமுக அதிமுக, நீ வெற்றி ஒரு 5 முறை ஆட்சிக்கு வா, நான் வர்றேன், அது வேறு. ஆனால் அதுக்காக நீங்கள் எதுக்கு போய் எல்லாரும் அமித்ஷா காலில், எல்லாரும் எதுக்கு போய் டெல்லியில் மோடியாகிட்ட ஆலோசனை? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குறதுக்கு தானே அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. பிஜேபி அவருக்காக தானே வேலை செய்ய போகிறாங்க. எடப்பாடி முதலமைச்சரானாலும் அண்ணாமலை முதலமைச்சரானாலும் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரானாலும் ஏதாவது வேறுபாடு நடக்க போதாயா? மத்திய அரசாங்கத்தோடைய பாஜகனுடைய எந்த திட்டத்தையாவது கொள்கைகளையாவது எடப்பாடி எதிர்த்திருக்காரா? எதுவும் எதிர்க்கவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஏற்கனவே அதிமுக ஒரு பாஜகவுடைய பரிவார அமைப்பாக இருக்குது. அதில் தான் இப்போ சிக்கல். இப்போ எப்படி பாஜகவில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை அக்கா ஒரு 10 தலைவர்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி இன்னொரு பிரிவாக இருக்கிற அதிமுகவில் ஒரு 10 தலைவர்கள், அவங்களும் மோடி வாழ்கிறாங்க. இந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கன்னு தனியரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற, அது நடக்க மாட்டேங்குது. நன்றி பாபு. 96லேருந்து 97 வரைக்கும் ஐக்கிய குஜரால் பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் தேவகவுடா பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் வாஜ்பாயி ஒரு 5 ஆண்டு பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் 10 ஆண்டு மன்மோகன் சிங் பிரதம மந்திரி. இப்போ இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா வேறு கொள்கைகள், வேறு கோட்பாடுகள், வேறு சித்தாந்தங்கள். ஆனால் இந்த 4 பேரோட மந்திரி சபையிலும் திமுக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன சித்தாந்தம், என்ன கோட்பாடுன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற போது ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு இருக்க வேண்டும், அதன் மூலமாக அந்த பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டுங்கிற ஒற்றை புள்ளியை தவிர வேறு எதுவும் திமுகவுக்கு இருந்ததா எனக்கு அதில் தெரியல. அப்படி ஒரு தனியாக வைத்து பார்க்கிற போது அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் கட்சி தொடங்கி 53 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அதில் 31 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கிற அந்த கணக்கில் வைத்து 10 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. 1967 அண்ணா முதலமைச்சராக வந்தபோது அண்ணாவே சொன்னது, என்னுடைய தம்பியினுடைய ராமச்சந்திரனுடைய தங்க முகத்திற்காக 40 லட்சம் வாட்டுகள் கூடுதலாக கிடைத்தது என்று அவர் சொன்னது எம்ஜிஆரால் தான். 72லும் தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து திரு கருணாநிதியை முதலமைச்சராக்கியது புரட்சித் தலைவர் தான். அப்போ இந்த 31 10 சேர்த்து 41 ஆண்டுகள் குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. எங்களுக்கு இல்லாத கொள்கையும் கோட்பாடுகளும் எங்கள் மீது யாரோ ஒரு ஏறி உட்கார்ந்து கொண்டு எங்களை வேறு விதமாக வழிநடத்தி விடுவார் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால்
அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ வேண்டும் என்று நினைப்பாங்க. எல்லாரும் ஒட்டுமொத்த அதிமுகவும் மோடி வாழ்க்கைங்கிறீங்க, அதான சிக்கல். இப்ப நீங்க நினைக்கிறத நான் சொல்லலன்னு சொல்றேன். நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். நீங்க மத்திய நினைக்கிறத நான் சொல்ல மாட்டேன். அரசாங்கத்தினுடைய நீங்க சொல்லணும்னு விரும்புறதே என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் நான். அதனால ஒட்டுமொத்தமா இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இது போன்ற ஒரு மாயமான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதிமுகவில் உட்கட்சி பூசல், அதிமுக வீக்கா இருக்குது, அதிமுக வெளியில் வந்துட்டதுக்கு அப்புறம் சார் சிம்பிளா வெளியேற்றதுக்கு அப்புறம் அவங்க தனிநபர், அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு கூட்டமைப்பாகவோ நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அழகிரி வெளியேற்றப்பட்டார். அப்போ ஒரு தனி ஒரு இயக்கமா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலானதுதான். அழகிரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மிகச்சிறந்த பேச்சாளர் குடியாத்தம் குமரன். அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறாகவோ எதுவுமே பேசல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பு கொண்டுலாம் வெளியே போல, ஒரு தனிநபரின் மீது அவருடைய வெறுப்பை காட்டுறாரு, அதனால அவங்க கட்சியிலிருந்து வெளியேற்றுறாங்க. இது போல அப்ப வெளியேற்றிட்டாங்கன்னு சொன்னா குடியாத்தம் குமரன் மேல கட்சி போயிடுச்சு அர்த்தமா? கிடையாது. இயக்கம் என்பது நிரந்தரமானது. யார் வேண்டுமானாலும் வருவாங்க, யார் வேண்டுமானாலும் போவாங்க. இந்த இயக்கத்தோடு இணைந்து பணி செய்யக்கூடிய நீங்க சொல்றது லாஜிக்கா கரெக்ட். பட் நீங்க தேனியிலையும் ராமநாதபுரத்திலையும் இரட்டை இலையை வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வந்து ஓபிஎஸ் டிடிவியை விட அதிக ஓட்டு காட்டியிருந்தாங்கன்னா அவங்க தனி மனிதர்கள், உதிரிகள் அப்படின்ற ஒரு வாதம் அந்த இதுல பொருந்தும். இல்ல, அதாவது அவங்க வந்து ஏடிஎம்கே விட இரட்டையிலை விட கூட ஓட்டு வாங்குறப்ப அவங்க எப்படி உதிரியா கருத முடியும்? அதாவது இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகர் அதிமுக திமுக காட்டிலும் அதிகமா ஓட்டு வாங்கி சுயேட்சை ஜெயிச்சிருக்காரு. நம்ம தள்ளி ராமச்சந்திரன் அதிமுக திமுக ஓட்டு காட்டிலும் சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அதிமுக திமுக இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை, அந்த தேர்தல் அது போன்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். திமுக உதிரிகள் அப்படின்னு சொல்றீங்களே, அதுதான் புரியல சொல்றேன். அதிமுகவும் திமுகவும் பல தேர்தலில் வைப்பு தொகையை இழந்திருக்கிறார்கள். அதனால அவங்க ஆட்சி அமைக்காம போல மிகப்பெரிய தோல்வியை 96 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது, திமுக சந்திக்கிறது. இப்படி இருக்கிற போது மாறி ஆட்சி அமைக்கிறது ஒண்ணு. அதனால இவங்க வந்துட்டாங்க போயிட்டாங்கன்றதுக்காக ஒண்ணும் கிடையாது. இது போல மாற்றுக்கிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சிம்பிளா, அதாவது அவங்க வன்மத்தை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இந்த பசுமொன்னாருடைய இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து மரியாதை செய்து விட்டார் என்ற காரணத்துக்காக கட்சி விட்டுட்டார் தினகரன் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய சாதிய பிளவு உண்டாக்குவதற்குண்டான ஒரு இரு சமூகங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டுவதற்குண்டான பேச்சு தெரியுமா? அது எப்படி சொல்லலாம்? ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பசுமொன்னார், எல்லாரும் தெய்வமாக நினைக்கக்கூடிய தேவர் திருமகனார் இடத்துல அவர் வந்து மலரஞ்சலி செலுத்திட்டாரு. அதனால எடப்பாடி வந்து அவர் கட்சி விட்டு நிக்கிட்டார். எந்த விதமான பேச்சு? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? ஓகே, இதுதான் விஷயம். நவம்பர் 14ஆம் தேதி பீகார் ரிசல்ட். நவம்பர் 15ஆம் தேதி எல்லாமே இங்கே முடிஞ்சிடும். யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அமித் பாய் வந்து முடிவு பண்ணுவார், இங்கே எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளோதான் மேட்டர். புரியல, சிம்பிளா சொல்றீங்க. ஒரு இல்ல யாரும் நேரம் இது கேட்டுட்டு கடைசியா 2 லைன்ல டிஸ்கிரிப்ஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஒதுக்கூர் ஆனாலும் தனியரசு ஆனாலும் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது பாஜகவுக்கு எதிராக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த எந்த தலைவரும், அதிமுக ஒரு தலைவரும் ஒரு இடத்துலயும் பேசுனது கிடையாது. கூட்டணி தர்மங்க இருக்கட்டும், கூட்டணி தர்மமா இருக்கட்டும். ஆனா ஓபிஎஸ் கூட்டணியில் கிடையாது, வெளியேறிட்டாரு. டிடிவி வெளியேறிட்டாரு. சசிகலா வந்து சீன்லயே கிடையாது. இப்படி இருந்தால் கூட ஓகே, நவம்பர் 15ஆம் தேதி முடிவாகும். அமித்ஷா ஜி ஒரு நல்ல முடிவை வந்து நமக்கு அறிவிப்பார். மதுக்கூறுங்க நிறைவு பார்வை ஒரு நிமிஷத்துல. இல்லை, ஆர்கே சொன்னாங்க இதில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த டெவலப்மெண்ட்டில் பிஜேபிக்கு இருக்காங்க. அவங்க எங்கே போனால் கூட, பீகாருக்கு போனால் கூட தமிழ்நாட்டை தாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பிரதமர் மோடி என்ன பேசுகிறாரு? தமிழ்நாட்டில் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள். நான் என்ன கேட்குறேன், அதை கூட அதிமுக நண்பர்கள் ஆதரித்து பேசுகிறீங்க. கோபம் வர வேண்டாமா? மோடிக்கு எங்கே போனாலுங்க தமிழ்நாடு பாஜகவுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது அரசியலை தாண்டி ஒரு சித்தாந்தமாக இருக்குங்க. திராவிடம் என்பது, பகுத்தறிவு என்பது, முற்போக்கு என்பது. அதனால தான் பீகாரில் போய் தமிழ்நாட்டுக்காரங்க சித்திரவதை பண்ணுறாங்கன்னு பேசுகிறாரு. அவர் என்ன திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, அதிமுக உட்பட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் எல்லா மக்களையும் சொல்கிறாங்க. தயவு செய்து அதிமுக காரர்கள் உங்களுக்குள் சண்டை போடுவதை விட்டு உங்களுடைய கயிறு எங்கே நீள்கிறது என்று பாருங்கள். உண்மையிலேயே இதில் திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. அதிமுக அழிஞ்சு அவங்க சந்தோஷப்பட போகிறது கிடையாது. ஆனால் நிச்சயமாக இதனால் சந்தோஷப்படுவது பிஜேபி தான். மொத்த குழப்பத்துக்கும் காரணம் பிஜேபி தான். அது புதைமலெல்லாம் பூழிக்கிட்டு இருக்கிற பொழுது தெரிஞ்சா கூட மீள முடியுமான்னு தெரியல. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.